சில வீடுகளில் சின்ன குழந்தையிலிருந்து 2-3 மாதமானத்திலிருந்து ஃபோனை கொடுத்து அந்த பிள்ளைகளுடைய கண் பார்வை, மூளை, அதனுடைய நரம்புகள், அதனுடைய பொடி எல்லாமே பாதிக்கப்படக்கூடிய அளவுக்கு தள்ளிட்டு கடைசியில் பிள்ளைக்கு படிப்பு வருதில்லை, பிள்ளை ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணுறான் இல்லை, அல்லது இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை, தவறான படங்கள் பார்க்கிறான் அல்லது தவறான சைட்டுகளுக்கு போகிறான் என்று கை செய்யப்பட்ட என்ன பிரயோசனம்? அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஒரு 14 வயது வரைக்கும் உங்களுடைய பிள்ளைகளை ஸ்மார்ட்டாக ஹேண்டில் பண்ண உங்களால் முடியும். 15-16 ஆகும்போது பிள்ளை வளர்ந்து விடுவான், பருவ வயது அடைந்து விடுவான். ஒரு உடல் மாற்றம், ஹோமன்களுடைய மாற்றங்கள், இதனால் அவன் நமக்கு பெரிய அளவுக்கு கட்டுப்பட மாட்டான். 14 வயது வரைக்கும் பிள்ளைகளை சும்மா நீள் கயிற்றில் விடுறேன்னு சொல்லுவாங்க. கண்டுகொள்ளாமல் விட்டுட்டு அவன் மிஸ் ஆகிற இடத்துல நீங்கள் கைத்தை பிடிக்க ரெடியானால் ஒரு ஃபாய்தாவும் இல்லை. எனவே இந்த விஷயத்தில் பேரண்ட்ஸ் பிள்ளைகள் அமானிதங்கள் என்கிற மனநிலையை உருவாக்கணும். கேள்வி இருக்கு, நீங்கள் அமானிதம் நினைத்தாலும் நினைக்காவிட்டாலும் அல்லாஹ் நாளை மறுமையிலே மஹ்ஷரிலே அவருடைய நீதிமன்றத்தில் ஒவ்வொரு தாயையும் ஒவ்வொரு தந்தையையும் நிறுத்தி உனக்கு அமானிதமாக தந்த குழந்தையை பற்றி கேட்பான். தப்பே அது நம்ம ஈமான் கொண்டாலும் ஈமான் கொள்ளாவிட்டாலும் கண்டிப்பாக இது நடக்கும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்லிட்டாங்க.